அனுராதபுரத்தில் நேற்றைய தினம் 2 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. தலாவ பகுதியில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த வேளை ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தனது தந்தைக்கு உணவு எடுத்து சென்ற வேளை தந்தை சடலமாக கிடப்பதை பார்த்து அவரது மகன் போலீசிற்கு தகவல் வழங்கியதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். உயிரிழந்தவரின் சடலம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் அங்கு பிரேத பரிசோதனைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை அனுராதபுர நுவரவெவ பகுதியில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மீட்கப்பட்டுள்ளது. ஆற்றின் பாதுகாப்பற்ற பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் இதுவரை அடையாளம் காணப்படாததுடன் சடலம் அனுராதபுர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பூநகரி சித்தன்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 28 வயதான பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணுக்கு 3 வயது குழந்தை ஒன்று இருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் நேற்று மாலை கண்டெடுக்கப்பட்டதுடன் பிரேத பரிசோதனைக்காக சடலம் யாழ் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடற்றொழிலுக்காக சென்றிருந்த போதே தனது மனைவி உயிரிழந்துள்ளதாக மரணமான பெண்ணின் கணவர் போலீசாரிடம் கூறியுள்ளார்.